Good morning student. நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் கலையரசன். யூனிட் நம்பர் 6 கேஸ் ஸ்டேட் யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன், டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 46 கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். A sample gas at 15 degrees Celsius at 1 atmosphere pressure has a volume 2.58 decimeter cube. When the temperature is raised to 38 degrees Celsius at 1 atmosphere, does the volume of gas increase? So calculate the final volume. ஒரு கேஸோட டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸில் V1, அதாவது அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.58 டெசிமீட்டர் கியூப் இருக்குது. இதோட டெம்பரேச்சரை 38 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் பாருங்கள், ரெண்டுமே 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த லா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேட் பண்ணக்கூடியது சார்லஸ் லா. இப்போ இதில் வால்யூம் 2 என்னவாக இருக்குது, இன்க்ரீஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா 15லேருந்து 38 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும்? இப்போ 2.58 வால்யூம் இருக்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகும். இதில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் V1 T1 = V2/D2. இப்போ இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன் வால்யூமையும் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணக்கூடிய சார்லஸ் லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அந்த ஈக்குவேஷன் தான் V1/T1ங்கிறதுல. இப்போ V2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபைனல் வால்யூம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. V2 = V1/T1 × T2. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2.58 decimeter cube V1/T1 288 Kelvin × T2 வந்து பார்த்திங்கன்னா 311. இப்போ எப்போவுமே டெம்பரேச்சரை பாருங்கள், 15 டிகிரி செல்சியஸ்னால் இப்போ 0 டிகிரி செல்சியஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 273 கெல்வின். இப்போ இந்த டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினுக்கு மாற்றிக்கணும் எப்போவுமே கால்குலேட் பண்ணும்போது. அதனால் 273 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் டிவைட் பண்ணுறப்ப வால்யூம் 2.78 decimeter cube. Volume increased from 2.58 decimeter cube to 2.73 decimeter cube. V1 வந்து பார்த்திங்கன்னா 2.58 இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது 2.7 இப்போ 0.2 வந்து இன்க்ரீஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது வால்யூம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 47. A sample gas, a volume 8.5 decimeter cube at unknown temperature. இதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரியாது. ஒரு சாம்பிள் கேஸோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 8.5 decimeter cube இருக்குது. when the sample is submerged in ice water at 0 degree Celsius, its volume gets reduced to 6.37 decimeter cube. What is the initial temperature? ஒரு சாம்பிள் கேஸ் வந்து 8.5 decimeter cube வால்யூம் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதோட டெம்பரேச்சர் என்னன்னு தெரியாது, அன்னோன் டெம்பரேச்சர்னு கொடுத்துட்டாங்க. இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டரில் இந்த கேஸை சாம்பிள் கேஸை வந்து அதில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் ரெடியூஸ் ஆகுது 6.37 decimeter cube. இதே சார்லஸ் லா தான், டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேட் பண்ணக்கூடியது. ப்ரெஷரு இதில் கான்ஸ்டன்ட். V1 8.5 decimeter cube, V2 வந்து 6.37. T2 டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வினுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ இதை T1 டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். V1/T1 = V2/T2. V1 இந்த இதில் டெம்பரேச்சர் வந்து T1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது T1 அப்படியே எடுத்துக்கிறோம். T1 = V1 × T2/V2. இதில் வால்யூம் 1 8.5 decimeter cube × T2 டெம்பரேச்சர் 273 டிவைடட் பை இதோட வால்யூம் V2ஓட வால்யூம் 6.37 decimeter cube. கேன்சல் பண்ணுறப்ப 364.28 கெல்வின் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ 364.28 கெல்வின் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கேஸை வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டரில் அந்த கேஸை வந்து சாம்பிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இதோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. 8.5லேருந்து 6.37க்கு ரெடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் இதோட டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேட் பண்ணக்கூடிய இந்த கொஷினுக்கு வந்து சார்லஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 48 பாருங்கள். Of 2 sample of nitrogen gas, sample A contain 1.5 mole of nitrogen in a vessels of volume of 37.6 decimeter cube at 298 Kelvin, and the sample B in the vessel of volume 16.5 decimeter cube at
298 Kelvin. Calculate the number of moles in sample B. இதில் நம்பர் ஆஃப் மோல் இன் சாம்பிள் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் ஏவுக்கு வந்து 1.58 மோல், நம்பர் ஆஃப் மோல் பிக்கு வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். வால்யூம் ஏவோட வால்யூம் 37, வால்யூம் பியோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 16.5 டெசிமீட்டர் கியூப். இப்போ ஏவோட மோல் வேல்யூவும் தெரியும், அதோட வால்யூமும் தெரியும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவகாட்ரோ ஹைப்போதீசிஸில் இதில் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்பர் ஆஃப் வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதோட ஃபார்முலா V1/N1 = V2/N2ன்னு இருக்கும். V1 N1 இருக்கக்கூடியது A அப்படின்னு சொல்லியிருக்கு, ஏங்கிற சாம்பிள் கேஸ். இப்போ V2ங்கிறது Bங்கிற சாம்பிள் கேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இதோட VA/NA = VB/NBன்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் NB தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். NB = NA / VA × VB. இந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது NBன்னு மாற்றிக்குங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மோல் × 16.5 டெசிமீட்டர் கியூப். இப்போ இதில் NA வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மோல் டிவைடட் பை வால்யூம் ஏவோட வால்யூம் 37.6 டெசிமீட்டர் கியூப் இன்ட்டு வால்யூம் பியோட வால்யூம் 16.5 டிவைட் பண்ணுறப்ப 0.66 மோல் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 49. இந்த கொஷின்ஸை பாருங்கள். சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு இஸ் ஏ கலர்லெஸ் odorless gas. Calculate the pressure exerted by 1.8 mole of the gas in a steel vessels of volume 5.43 decimeter cube at 69.5 degrees Celsius assuming ideal gas. இது ஒரு ஐடியல் கேஸாக வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. கொஷின் நம்பர் 48 வந்து பார்த்தீங்கன்னா 49க்கு. இப்போ இதில் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு இது கலர்லெஸ்ஸு ஓடர்லெஸ் கேஸாக இருக்கக்கூடியது, இது ஐடியல் கேஸ் நேச்சர் இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5.43 டெசிமீட்டர் கியூப் வால்யூம் இருக்கக்கூடியது. இப்போ இதோட மோல் வேல்யூ given value 1.82 மோல், வால்யூம் 5.43 டெசிமீட்டர் கியூப். இதோட டெம்பரேச்சர் 69.5 டிகிரி செல்சியஸ். இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்கு 69.5, அதை கெல்வினுக்கு மாற்றிக்கிறோம். 342.5 கெல்வினுக்கு மாற்றிக்கிறோம். இதோட ப்ரெஷர் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபைனல் ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் வந்து கொடுக்க கிடையாது. எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது? PV = nRT ஃபார்முலா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். P = nRT/V. என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோல் வேல்யூ 1.82 மோல் இன்ட்டு கேஸ் கான்ஸ்டன்ட் ஆரோட வேல்யூ 0.0821 டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பியர் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் இன்ட்டு 342.5 கெல்வின் டெம்பரேச்சர் வந்து டிவைடட் பை 5.43 டெசிமீட்டர் கியூப் வால்யூம். கேன்சல் பண்ணும்போது 9.425 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வேல்யூ. ஐடியல் கேஸ் அப்படிங்கிறதுனால PV = nRT நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஷின் நம்பர் 50. Argon is an inert gas used in light bulbs. Retard the vaporization of the tungsten filament. A certain high bulb contain argon at 1.2 atmosphere and 18 degrees Celsius is heated to 85 degrees Celsius at constant volume. Calculate its final pressure in atmosphere. இதோட ஃபைனல் ப்ரெஷரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ஆர்கான் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டனில் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மின் விளக்குகளில் வந்து பயன்படுத்தக்கூடியது. இப்போ இதில் இருக்கக்கூடிய லேம்பில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் வந்து வேப்பர் ஆகாமல் இருக்கக்கூடியதை தடுக்கிறதுக்கு இந்த ஆர்கான் கேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ஆர்கான் கேஸ் வந்து எவ்வளோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அவங்களே கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது 18 டிகிரி செல்சியஸில் இதோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து 1.2 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்குது. இதை டெம்பரேச்சர் வந்து 85 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணுறப்ப இதோட ப்ரெஷர் எவ்வளோ வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ணணும். இது கே லூசக்ஸ் லா தான் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. ப்ரெஷர் டெம்பரேச்சர்
இப்போ இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரு ப்ரெஷர் ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது. வால்யூம் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வால்யூம் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதில் கான்ஸ்டன்ட் வால்யூம். ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணக்கூடிய கெய்லூசக்ஸ் லாவோட ஃபார்முலா P1/T1 = P2/T2. P2 வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ரெஷர் 2 ஃபைனல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத. P1/T1 × T2 1.2 atmosphere pressure divided by temperature 1 291 Kelvin into temperature 2 358 Kelvin. ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.48 அட்மாஸ்பியர். இப்போ 1.2 அட்மாஸ்பியர்லேருந்து 1.48 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது இந்த கேஸோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதான் வந்து பார்த்திங்கன்னா கெய்லூசக்ஸ் லா.